ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிசா டிஎன்பிசி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 6th தமிழில் டேர்ம் 3ல இருக்கிற இலக்கணம் மட்டும் பார்க்க போகிறோம். 4 வகை சொற்கள். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். நம்ம ஒரு எழுத்து ஒரு மொழி பார்த்திருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தமிழ் தனித்து நின்ற பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள், காடு, மலை, அருவி, அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். சொல் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த மாதிரி 4 வகைப்படும். பெயர்ச்சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஒழுதல். இந்த மாதிரி ஒன்றன் பெயரை குறிச்சதுன்னா அது பெயர் சொல். வினைச்சொல் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: வா, போ, எழுது, விளையாடு. வரது ஒரு செயல், போறது ஒரு செயல், எழுதுறது ஒரு செயல், விளையாட்டுன்றது ஒரு செயல். இந்த மாதிரி செயலை குறிச்சதுன்னா அது வினைச்சொல் எனப்படும். இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: தந்தையும் தாயும், மற்றொருவர், திருக்குறளை. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வந்ததுன்னா அது இடைச்சொல் எனப்படும். உரிச்சொல் பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: மாநகரம், சால சிறந்தது. இங்க நகரம் சொல்லலாம், ஆனா மாநகரம் சொல்றாங்க. சிறந்ததுன்னு சொல்லலாம், ஆனா சாலை சிறந்தது சொல்றாங்க. அப்ப மிகுதிப்படுத்தி காட்டுது. அப்ப இது ஒரு உரிச்சொல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தா சொல்லை வட்டமிடுக. படித்தால் ஐ மற்றுக்கு. இதுல ஐ மற்றுக்குன்றது ஒரு இடைச்சொல். படித்தால் அப்படின்றது ஒரு வினைச்சொல். நெக்ஸ்ட், மதுரை கால் சித்திரை ஓடினான். மதுரை கால் சித்திரை என்றது ஒரு பெயர்ச்சொல். ஓடினான்றது வினைச்சொல். அப்ப இதுதான் பொருந்தா இணை. சென்றால் வந்த சித்திரை நடந்து. சித்திரை அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல். சென்றால் வந்த நடந்துன்றது ஒரு வினைச்சொல். இப்ப சித்திரைன்றது பெயர்ச்சொல். இது ஒரு பொருந்தா சொல். மா, ஐ, மற்று. இதுல ஐ, மற்றுன்றது இடைச்சொல். மான்றது ஒரு உரிச்சொல். இப்ப இதுதான் பொருந்தா இணை. நெக்ஸ்ட் இயல் 8. பெயர்ச்சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். ஈரல்ல மற்றும் ஈரற்ற பொருட்களை குறிக்கும். ஒரு பொருளை குறிச்சால அது பொருட்பெயர். மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி எல்லாம் ஒரு பொருட்பெயர். இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு ஒரு இடத்தை குறிக்குது. அப்ப இது இடப்பெயர். காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இதெல்லாம் காலப்பெயர். காலத்தை குறிக்கும். காலத்தை குறிச்சால காலப்பெயர். சினைப்பெயர் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: கண், கை, இலை, கிளை. சினை கண்ணுன்றது நம்ம உடம்புல ஒரு பாட்டு. இந்த மாதிரி ஒரு பாட்டை குறிக்கிறது. ஒரு பொருள்ல ஒரு பாட்டை குறிக்கிறது. அது சினைப்பெயர். உறுப்பை குறிக்கிறதுனா அது சினைப்பெயர். கண், கை, இலை, கிளை. பண்பு பெயர் ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. பண்பு குறிக்குது. அது வட்டமா இருக்கு, சதுரமா இருக்குது, செம்மையா இருக்குது, நன்மையா இருக்கு அப்படின்ற ஒரு பண்பு குறிக்குது. அப்ப பண்பு குறிச்சா அது பண்பு பெயர். நெக்ஸ்ட், தொழில் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: படித்தல், ஆடுதல், நடித்தல். இந்த மாதிரி எல்லாம் தொழிலை குறிச்சதுன்னா அது தொழில் பெயர். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பாருங்க. காவியா புத்தகம் படித்தாள். புத்தகம் என்றது ஒரு பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள். பள்ளிக்கு என்றது ஒரு இடப்பெயர்.
காவியா மாலையில் விளையாடினாள். மாலை, மாலைன்றது காலை மாலை அப்படின்னா வந்து அது வந்து கால பெயர். காவியா தலை அசைத்தாள். தலை அப்ப சொல் சினை பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். இனிமை அப்படின்னா ஒரு பண்பு குறிக்குது, அப்ப பண்பு பெயர். காவியாக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல் என்றது ஒரு தொழில் பெயர். நெக்ஸ்ட் வந்து இடுகுறி பெயர், காரண பெயர். நம் முன்னோர்கள் பெயர்ச்சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என இரு வகைப்படுத்தினார்கள். முன்னோர்களும் வகைப்படுத்தினாங்க இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர் காரணம் கருதாமல் பெயர் எட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் எனப்படும். நம்ம காரணமே இருக்காது, மண்ணு மரம் காற்று எடுத்து மண் மரம் காற்று இதெல்லாம் என்ன காரணம் கருதி வச்சாங்கன்னா எதுவுமே காரணம்லாம் இருக்காது, அப்படியே வச்சிருவாங்க. அப்ப அது வந்து இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர். இடுகுறி பொது பெயர் பாருங்க. ஒரு இடுகுறி பெயர் தன்மையை உடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் எனப்படும். மரம், காடு, எந்த மரம் பொதுவா குறிக்குது, அப்ப அது வந்து இடுகுறி பொது பெயர். காடு, காடும் பொதுவா குறிக்குது, அப்ப அது வந்து இடுகுறி பொது பெயர். இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு மா கருவேலங்காடு. இடுகுறி சிறப்பு பெயர்னா அது ஒரு பொருளை மட்டும் குறிக்கும், குறிப்பாக ஒரு பொருளை குறிக்கும். இப்ப மானது மாங்காய் மரம் இருக்குன்னு அர்த்தம். கருவேலங்காடுன்னா என்னது, கருவேல மரம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப சிறப்பு, அதோட சிறப்பை குறிப்பிட்டு குறிச்சுன்னா அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். சிறப்பு கூடாம குறிச்சுன்னா அது இடுகுறி பெயர், பொது பெயர். காரண பெயர். காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை. நாற்காலி 4 கால இருக்கிறதுனால அது வந்து நாற்காலி சொல்லுவாங்க. கரும்பலகை கருப்பா இருக்கு, அரைக்கிற பிறகு கரும்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது வந்து ஒரு காரணத்தோட வச்சிருக்காங்க. அப்ப ஒரு காரணத்தோட வச்சாங்கன்னா அது வந்து காரண பெயர். காரண பெயர் இரண்டு வகைப்படும். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பிட்டால் அது காரண பொது பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பறவை, அணி. காரண பொது பெயர் அது நம்ம இடுகுறி பெயர் பார்த்தோம் பார்த்தீங்களா, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அதே மாதிரிதான் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் ரெண்டுமே பொதுவா சொல்றாங்கன்னா காரண பொது பெயர். பறவை, அணி. காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் பறவை என்ன பறவைன்னு சொல்லல, பறவை மட்டும் பொதுவா சொல்றாங்க. அணி என்ன அணின்னு சொல்லல. அந்த மாதிரி வந்து பொதுவா குறிப்பிட்டா அது வந்து காரண பொது பெயர் எனப்படும். காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் குறிப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் எனப்படும். இப்ப ஒரு சிறப்பை மட்டும் எடுத்துக்காட்டு வளையல், மரக்கொத்தி. காரண பொது பெயர் பறவை, அணி அப்படின்னு சொன்னாங்க. காரண சிறப்பு பெயர் வளையல், மரக்கொத்தி. வளையல் அப்ப வளைஞ்சிருக்கிறதுனால அது வந்து வளையல். மரங்கொத்தி மரத்தை கொத்துறதுனால அது வந்து மரங்கொத்தி. இந்த மாதிரி அதோட சிறப்பை வச்சு ஒரு பெயர் கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து காரண சிறப்பு பெயர் எனப்படும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடுகுறி பெயரை வட்டமிடுக. பறவை, மண், முக்காலி, மரக்கொத்தி. இதுல வந்து மண் தான் இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் என்னது, எந்த ஒரு காரணமும் இல்லாம அப்படியே பொதுவா வழங்குறது அது வந்து இடுகுறி பெயர். அப்ப மண் வந்து இடுகுறி பெயர். காரண பெயரை வட்டமிடுக. காரண கருதி வழங்க பெயர் காரண பெயர். மரம், வளையல், சுவர், யானை. வளையல் வளைஞ்சிருக்கிறதுனால வளையல், அதனால இது வந்து காரண பெயர். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. வயல், வாழை, மீன் கொத்தி, பறவை. வாழை என்றது இடுகுறி சிறப்பு பெயர். வாழை மரம் அதிகமா இருக்கு, அப்ப வாழை. இப்ப இடுகுறி சிறப்பு பெயர். கொஸ்டின் பார்க்கலாம்.
அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. கைகள் இரண்டும் பிறகு உதவுவை என சான்றோர் கருதினர். கைகள் என்றது ஒரு சினைப்பெயர். அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும். அடைதல் என்றது ஒரு தொழிற்பெயர். குழந்தை தெருவில் விளையாடியது. தெருவில் என்றது ஒரு இடப்பெயர். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். நீதி நூல் என்றது ஒரு பொருட்பெயர். மாலை முழுவதும் விளையாட்டு. மாலை என்றது ஒரு காலப்பெயர். அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அன்புன்றது ஒரு பொருட்பெயர். அறம் டிஃபரெண்ட் வருது பாருங்க. அறம்னா இந்த அறம்னா கூர்மையான கருவி. இந்த அறம்னா அறச்சொல். மனம் ரெண்டு சிலினா அது உள்ளம். மூணு சிலினா அது வாசனை. இரு பொருள் தருக. ஆறு நதி எண் ரெண்டு பொருள் வரும். திங்கள் கிழமையும் வரும் மாதமும் வரும். ஓடுதல் வரும். வீட்டின் கூரை வரும். நகை அணிகல பொன்னகை ரெண்டு வரும். அணி இலக்கணம். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். இயல்பு நவிர்ச்சி அணி உயர்வு நவிர்ச்சி அணி ரெண்டு இருக்கு. இயல்பு நவிர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி எனப்படும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். இயல்பு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க, தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளின் இயல்பை அங்க அப்படியே சொல்றது அது இயல்பு நவிர்ச்சி அணி. அங்க இயல்பா இருப்பாங்க, இயல்பா அப்படின்னு சொல்றது இயல்பு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகுதிப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். இப்போ ஒரு பொருளின் அழகை மிகுதிப்படுத்தி உயர்வா சொல்றது, அவங்க அப்படி எப்படி அவங்க நல்லா போஸ்டிங்ல இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உயர்வா சொல்றது அது ஒரு உயர்வு நவிர்ச்சி அணி. அவங்க இயல்பை பத்தி சொல்றது இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட 6th தமிழ் டேர்ம் 3 முடியுது. தேங்க்யூ. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.